Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Slate today, Slate tomorrow. Next phase. Next is now. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. புஷ்பா 2க்கு உங்களுக்கு கிடைச்ச ஒரு ரெகக்னிஷன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை ஏதாவது ஒரு அப்ரிசியேஷன் யார்கிட்ட இருந்தால் வந்து கால் அந்த மாதிரி எதாவது இருக்கா? நம்ம தமிழ்நாட்டிலே சாம் சிஎஸ் யாருன்னு யாருக்கு பாதி பேருக்கு தெரியாது. பாதி பேர் தெரியாது. இப்போ ஒருவேளை இவர் பக்கத்தில் இவர் தான் அவரா ஏங்க அவங்களுக்கு அப்படிம்பாங்க. சாய் வந்து ரொம்ப நல்ல மியூசிஷியன், ரொம்ப நல்ல. பட் இப்போ ஜட்ஜ் இந்த லிஸ்ட்டில் நான் அவரை வைக்கவே மாட்டேன். ஏன்னா அவர் இப்போ தான் வந்துட்டு இருக்கிறாரு. பட் நீங்கள் ஹாரி ஜெயராஜ் வந்து மிகச்சிறந்த ஒரு மியூசிக் டைரக்டர். ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இளையராஜா சாரா ரகுமான் சாரான்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெண்டு பேரையுமே நமக்கு பிடிக்கும். ஆனால் ராஜா சாருங்கிறது டோட்டலி வேறு. அது ரகுமான் சார்ட்டே கேட்டிங்கன்னா அதை ஷூட் பண்ணும்போதே அவங்களுக்கு அந்த தீமெல்லாம் தெரியும். அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் அவங்க அதை அந்த ஷூட் பண்ணுறாங்க. அந்த வடைங்கிறதும் வந்து பிளான்லலாம் கிடையாது. அந்த வடைங்கிறது அந்த டைமிங்கில் வந்து ஷார்ட் போகிறதுக்கு முன்னால் அங்கே டீ கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல ப்ரொடக்ஷனில். அப்போ வடை சாப்பிட்டுட்டு இருந்தார். ஷார்ட் ரெடின உடனே இதோடய போயிடலான்ட்டு போனது தான். அதில் ஒரு நாய் வரும், அதுவுமே எந்த பிளானும் கிடையாது. அது நாயாக வரும், வடையை தூக்கி போடுவார். ஸோ இது எல்லாமே அதுவாக நடந்தது. இப்போ ரீசெண்ட் டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த ப்ரோக்ராம்ஸ் இருக்குல்ல, லைவ் ப்ரோக்ராம். ஆமாம். இப்போ விஜய் ஆண்டனி சாருக்கு, தேவா சாருக்கு, ஹிப்ஹாப் அது இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பயங்கரமாக போகுது. அனிருத் இவங்களுக்குலாம் ஏன் போகுதுன்னா, வணக்கம் சாம் சிஎஸ் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள்? ரொம்ப சூப்பராக இருக்கேன். ரெட்டத்தலை ட்ரைலர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வழக்கம் போல் உங்களுக்கு ஃபார்வர் எப்போதுமே சொல்லிட்டு இருக்க மாதிரி அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர். முதல்ல அதுலேருந்தே ஆரம்பிப்போம். ஒரு வீடியோ பார்த்தேன், ஐ திங்க் அது மெக்கடோனியா குரூப். ஓகே, ஆர்கெஸ்ட்ரா அந்த ஒரு விஷயம் ரொம்ப நாள் ஆச்சு. நான் இங்கே ஒரு ஆர்கெஸ்ட்ரா வீடியோ ஒன்று பார்த்து அது ரெடியாக வருது அப்படிங்கும்போது, பர்டிகுலராக இந்த படத்துக்கு ஒரு ஆர்கெஸ்ட்ரா, அதுவும் இங்கேருந்து நீங்கள் கைட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அது எப்படி அந்த ஒரு விஷயம், ஏன் இவ்வளோ எஃபர்ட்ஸ் அப்படின்ற ஒரு? இல்லை, நம்ம எல்லா படத்துக்குமே அது எடுக்கிறோம். சில படங்களுக்கு வந்து இங்கே லோக்கல் நம்ம சென்னை ஆர்கெஸ்ட்ரா எடுக்கிறோம். சில இது கொச்சினில் வந்து கொச்சின் ஆர்கெஸ்ட்ரா அவங்களோடது எடுக்கிறோம். சில படங்கள் இப்போ இந்த ஒரு மாதிரி பயங்கர கேங்ஸ்டர் மூவி, இல்லைனா ஒரு மாதிரி ஸ்டைலிஷான த்ரில்லரு, ஒரு மாதிரி இன்வெஸ்டிகேஷன், மர்டர் மிஸ்ட்ரி, இந்த மாதிரி படங்களுக்கு வந்து ஒரு ஃபாரின் கைண்ட் ஆஃப் ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் வந்து அதோட ஸ்ட்ரிங்ஸ் பேட்டர்ன், அவங்களோட பிளேயிங் ஸ்டைலெலாம் நம்மளோட படத்துக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி படங்களுக்கு வந்து நம்ம மேசிடோனியா, எல்ஏல எடுப்போம், புத்தபெஸ்ட், அந்த மாதிரி மாறி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய படங்களுக்கு எடுக்கிறோம். சில படங்களில் அதை வந்து நம்ம வந்து அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவோம். நிறைய படங்களுக்கு அது பண்ணுறது இல்லை. ஓகே, படத்தில் கேட்கும்போது உங்களுக்கு இருக்கும், பட் அதை வந்து நம்ம ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம்ன்றதில்ல. பட் இந்த படத்துக்கு நம்ம அதை பண்ணியிருந்தோம். அது ப்ரொமோஷனாக அது. ஏன்னா இந்த படம் வந்து வெறுமனே சும்மா ஏதோ ஏனதானோ அப்படின்லாம் பண்ண படம் கிடையாது. மியூசிக்கலி ஒர்க்காகவும் அவங்க எல்லாருமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம மியூசிக்கலாகவும் அது வந்து ரொம்ப பார்த்து செதுக்கின படம் அது. ஓகே, இப்போ இந்த ஆர்கெஸ்ட்ரா அந்த ஒரு சவுண்டு இருக்கட்டும், அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குல்ல, இதை சிஸ்டம்லேயும் பண்ண முடியுமா? இல்லை, நீங்கள் அது பண்ண முடியும். பட் அதுக்கான லைவுக்கான ஃபீல் டோட்டலி வேறு. அது இப்போ நீங்கள் ஒரு வயலினை வந்து நீங்கள் கீபோர்டில் வாசிக்கிறதுக்கும், அது ஒரு பிளேயர் வந்து அவரோட எமோஷனில் அதை கன்வே பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அது ரொம்ப டிஃப்ரெண்ட். அது எப்படி புரிஞ்சுக்கிற முடியும்னா, நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ரூம் அடைச்சிக்கிட்டு ஏசி காற்று போட்டாலும் காற்று வரும் உங்களுக்கு. அதே நேரத்துக்கு பீச்சில் போய் நின்னாலும் ஒரு காற்று வரும். ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் வேறு இல்லை. அது எப்படி நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு கேட்டால் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. அது வேற இல்லை. ஓகே, இப்போது ஒரு விஷயம், இப்போது ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணுறது, ஜட்ஜ் பண்ணுறது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு ஒரு இன்ட்யூஷனாக உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது? ஏன்னா நம்ம மகா அவதார் நரசிம்மா படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடி நம்ம இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த படத்துக்கு அப்போதைக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் லெவலில் ஒன்றும் பெரிய படம் இல்லை, ஏன்னா ஒரு அனிமி படம் அப்படின்ற போது அதை பற்றி பேசும்போது நீங்கள் சொன்னீங்க, இப்போ நீங்கள் நார்மலாக பேசுவீங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகி எவ்வளோ வசூல் பண்ணும், எவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதை விட டபுள் மடங்கு அது ஒரு பேன் இண்டியா ஹிட் ஆகி எல்லா ஸ்டேட்லேயுமே அது ஒரு டாப் 10 மூவிஸில் அது இருக்குது. வசூல் வைஸாகவும் சரி, கிரிட்டிக்காகவும் இருக்குது. எப்படி அதை ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணுறீங்க, ஒரு இன்ட்யூஷனாக? இல்லை, நம்ம ஆடியன்ஸாக தானே பார்க்குறோம். இப்போ நீங்கள் எல்லா படத்தையுமே நம்ம ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்டிஸ்ட்டாக மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம எதுவுமே பண்ண முடியும். இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு மியூசிக்கு, எனக்கு இந்த ஜான்ராலாம் பிடிக்கும், அதுலேயே எல்லாம் ட்ரை பண்ணுவோம், அது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்னு நான் நம்ப மாட்டேன். ஓகே, நான் ஒரு ஆடியன்ஸாக இருந்து இந்த படத்தை பார்ப்பேன். இப்போ ரெட்டத்தலை படம்னா ரெட்டத்தலை படத்தை ஒரு தேட்டரில் உட்காந்து பார்க்குறேன் நார்மல். ஏன்னா நான் முதல்ல ஆடியன்ஸ் தான். நான் வந்து மியூசிக் டைரக்டர்லாம் ஆகிறதுக்கு முன்னால் நம்ம எப்படி வழக்கமாக படிச்சுட்டு தேட்டரில் கை தட்டி படம் பார்த்த ஆள் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு ஆடியன்ஸை இந்த படத்தை பார்க்கும்போது இது ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதா, இதோட எமோஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். நான் அப்படி தான் எல்லா படமும் பார்ப்பேன், கதை கேட்குறதுலேருந்து எல்லாமே.
அதுக்கப்புறம் நம்ம ஒரு மியூசிஷியனாக வந்து பண்ணும்போது அந்த படம் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிச்சு அது வந்து ஒரு இதிகாச கதை. இப்போ என்னன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் பழைய இப்போ புதுசாக நடக்கிறதுன்னு எதுவுமே இல்லைங்க, எல்லாமே பழசை புதுசாக கொடுக்குறாங்களே தவிர புதுசாக இங்கே யாருமே ஒன்றுமே கிரியேட் பண்ணல. அது மியூசிக்லேயும் சரி கதையாகவும் சரி. ஸோ உலகத்தில் இருக்கிற சில காம்பினேஷன்ஸை எடுத்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு இதிகாச கதை கன்ஃபார்மாக. அது வந்து இப்போ இருக்கிற சின்ன பசங்களுக்கு அது தெரியாது. ஸோ எல்லா பெரியவங்களும் சின்ன பசங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஒரு பாட்டி கதை சொல்ல மாட்டாங்க இப்போல்லாம் வீட்டில் உட்காந்து, தாத்தா கதை பேசுறதுக்கு பசங்க கூட முதல்ல பேச மாட்டாங்க. இப்போ உட்காந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர பையன்கிட்ட உட்காந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு என்ன நடந்துச்சுப்பா அப்படின்னு பேசுறதுக்கு ஒருத்தங்க பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்னாங்கன்னா 1-2 பேர் பேசலாம். இப்போ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இதிகாச கதையை கன்ஃபார்மாக எல்லாமே தேட்டரில் போய் பார்ப்பாங்க, அதை கொண்டாடுவாங்கங்கிறது நமக்கு தெரியும். அது ஸோ அந்த கான்ஃபிடென்ட் தான். மற்றபடி அது ஓவர் கான்ஃபிடென்ட்டாலாம் இல்லை. நான் அப்படி நிறைய படங்களுக்கு நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இந்த படம் கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுவேன். அதுக்கு என்ன ரீசன்னா அந்த படம் பிடிக்கும். அப்படி சொன்ன படம் சில டைம் தோற்று போயிருக்கு. அதுக்கு ரீசன் என்னென்னா, அதுக்காக நம்ம சொன்னது தப்புன்னெலாம் கிடையாது, அது ஆடியன்ஸுக்கு சில டைம் ஏதாவது கனெக்ட் ஆகாது. இப்போ நீங்கள் ஆடியன்ஸில் தோசை பிடிச்சவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, இட்லி பிடிச்சவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. தோசை பிடிச்சவங்ககிட்ட போய் இட்லி கொடுத்தீங்கன்னா என்னையா இட்லி கொடுக்குறேம்பாங்க. ஸோ அந்த செட்டு தான். இப்போ நீங்கள் இவ்வளோ மக்கள் இருக்கிற படம் பார்க்குறவங்கல ஒரு பாதி செட்டு பிடிக்கும். அந்த பிடிக்கிற கூட்டத்தில் நான் அந்த படத்தில் நான் இருப்பேன். ஆனால் மகாவதார் வந்து ஓவராலாக ஹிட் ஆகுன்ற ரீசன் என்னென்னா, அது எல்லா தரப்பு மக்களையும் கவர் பண்ணும். இப்போ கேங்ஸ்டர் மூவி பிடிச்சவங்களுக்கு கேங்ஸ்டர் படம் பண்ணால் பிடிக்கும். குடும்ப சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக பார்க்குற படங்கள் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு கேட்டகரி. அவங்க இவங்களை குத்த சொல்லுவாங்க, இவங்க அவங்கள குத்த சொல்லுவாங்க. ரிவ்யூஸுமே அப்படி தான். இப்போ எல்லா ரிவ்யூவுமே நீங்கள் மக்கள் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போய் படம் பார்க்கணுன்னா அது தப்பு. அது அவங்க தான் டிசைட் பண்ணணும் இந்த படம் பார்க்கணுமா பார்க்கக்கூடாதான்னு. ஆனால் ஒரு ரிவ்யூவர் சொல்கிறாருன்னா அது அவரோட பர்சனல். அவருக்கு அந்த படம் பிடிக்கலன்னா அது அவரோட டேஸ்ட். அது இன்னொருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்காக வந்து அவர் இப்படி சொல்லிட்டாரு, இந்த ரிவ்யூவர் எப்படி சொல்லிட்டாரு அப்படிலாம் கிடையாது. அவருக்கு பிடிச்சிருக்கு, அது வேற விஷயம். ஸோ நான் ஆடியன்ஸே அப்படி தான் பார்ப்பேன். ஏன்னா ரிவ்யூவருமே ஆடியன்ஸ் தானே அவங்களும். இல்லை, ரீசெண்டாக நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஏன் எனக்கு அந்த மகாவதார் நரசிம்ம வந்துட்டு அது ஒருக்கட்டும் இவர் சொல்லிட்டு இருந்தார்ல அப்போ கூட நம்ம இன்டர்வியூ எடுக்கும்போது அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போ அதை நான் நார்மலாக தான் கேட்டேன். பட் அதுக்கப்புறம் நீங்கள் சர்தார் 2 பற்றி நல்லா சொன்னீங்க. அதாவது இந்த படம் வந்தால் செம்மையா இருக்கும் அப்படின்றது சொன்னதுக்கப்புறம் எனக்கு அது இன்னும் ஒரு ஹைப்பை ஏற்படுத்திடுச்சு. சாம்சியை சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி இல்லை, நம்ம நமக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்ங்கிறது வேற. ஒரு படம் நமக்கு ஜெனியூனா அந்த படம் சர்தார் பார்த்த உடனே நமக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஒரு தெரியும்ல இந்த படம் கன்ஃபார்ம் ஹிட் ஆயிரும், 100% ஹிட் ஆயிரும்னு தோணும். அதுக்கு ரீசன் என்னன்னா, வெறுமனே ஒரு மேக்கிங் ஸ்டைல் மட்டுமே இல்லை, அந்த படத்துக்குள்ள ஒரு கதை இருக்கு. அந்த கதைக்கு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக எதுவுமே இல்லை, எல்லா எமோஷன்ஸுமே அதுவாக வர எமோஷன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் பண்ணி வைக்கிறது இருக்குல்ல, ஒரு அம்மா சென்டிமெண்ட்னா உடனே அப்படிலாம் இல்லை. அதில் எல்லாமே நேச்சுரலாக ஒரு எஃபர்ட் இருக்குது, நேச்சுரலாக ஒரு எமோஷன்ஸ் அதில் கன்வே ஆகுது. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் தான் எனக்கு இப்பயும் சொல்கிறேன். சர்தார் நல்லா கன்ஃபார்மாக ஹிட் ஆயிருங்கிற ஒரு நம்பிக்கை. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இது என்னுடைய கருத்தும் என்னுடைய கான்ஃபிடென்ட் தான். அது மகாவதார் நரசிம்மா மாதிரியே. ஸோ சர்தார் வந்து 100% ஹிட் ஆயிருங்கிறது என்னுடைய. ஓகே, இன்னொரு விஷயம், ஒரு இடத்துல நீங்கள் வந்துட்டு முன்னாடி சொல்லியிருந்தீங்க, நம்ம கைதி முடித்த உடனே மாஸ்டர் போகும்போது ஓகே இதுக்கு நீங்கள் அனிருத்தோட போங்க இன்னும் பேங்காக இருக்கும் அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகே, ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு மாஸ் மியூசிக் டேரக்டர் அப்படிங்கும்போது நீங்களும் அந்த இடத்துக்கு போகணும்ல. ஐ மீன் ஒரு பெரிய ஹீரோ சொல். பட் அந்த இடத்துல ஏன் இன்னொருத்தருக்கு சஜஸ்ட் பண்ணணும்? நீங்களே அதுவும் பண்ணலாமே, அதுவும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்குமே. இல்லை, இங்கே வந்து நான் போகணுமா வேணாமாங்கிறது, இப்போ நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் பண்ணுறேன்னா என்ன பாட்டு பண்ண போகிறேன், என்ன ஜேனராவில் பண்ண போகிறேன் நான் முடிவு பண்ணுவேன், என்ன விஷுவல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுவேன். ஏன்னா அது என்னுடைய பர்சனல் இது. பட்டு மூவிங்கிறது வந்து வெறுமனே ஒருத்தரோட டிசிஷனில் இருக்கிறது இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஹீரோ இருக்காருன்னா அவருக்கு கம்ஃபர்டான ஒரு டெக்னீஷியன் இருப்பாங்க, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்களுக்கு கம்ஃபர்டான டெக்னீஷியன் இருப்பாங்க. ஒருவேளை வந்து அந்த கம்பெனி வந்து ஆல்ரெடி அவருக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கலாம் வேற ஒரு படத்துக்கு, அந்த படம் வந்து இல்லாமல் போயிருந்திருக்கலாம். ஸோ இந்த படத்தை நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னு அவங்க சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் சினிமாங்கிறது ஒரு வெள்ளிக்கிழமை வந்து போகக்கூடிய ஒரு படம், அவ்வளோதான். வெள்ளிக்கிழமை ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, நல்லா ஓடினா 4 வாரம் ஓடும், 8 வாரத்துக்கு அப்புறம் திரும்ப அதே ஹீரோக்கு இன்னொரு படம் வரப்போகுது. ஸோ சிம்பிள் லைஃப். நம்ம ஏன் இதை போய் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறணும்னு இருக்குல்ல. ஒரு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது, ஹிட் ஆனால் படம் ஹிட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த படம் ட்ரை பண்ணுவோங்கிறது தான், அவ்வளோதான். இது ஒரு அந்த படத்துக்கு நம்ம எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணுறமே தவிர இது இல்லைனா வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு நமக்கு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இப்போ லோகேஷ் கனகராஜ் இப்பயும் பேசுவார், நல்லா தான் பேசுகிறாரு, நம்ம ஃப்ரெண்டு தான். ஒருவேளை அவர் அடுத்து பண்ணக்கூடிய ஏதோ ஒரு படத்துக்கு சாம்சிஎஸ் ஃபிட் ஆவார்னா அவர் கன்ஃபார்மாக நம்மகிட்ட பண்ண போகிறாரு. அவர் ஏன் பண்ணலை அப்படின்னு நான் கேட்க போகிறதில்ல. அவருமே வந்து அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இது நல்ல ஹெல்த்தியான விஷயம் தான் ஒன்று. அப்புறம் அந்த இடம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்குள்ளே நம்ம அந்த ரேஸில் இல்லை, அந்த இடத்துக்கு போகணுன்னு நினைக்கல. என்னென்னா ஒரு வாழ்க்கை சர்க்கிள் தாங்க. இங்கே யாருமே பெரிய ஆள் கிடையாது.
மேலே இருக்கிறவங்க 100% கீழே வருவாங்க, கீழே இருக்கிறவங்க 100% மேலே போவாங்க. இது வந்து இந்த உலகமே அப்படி தான் சுற்றுது. ஸோ யாருமே நினச்சி இவங்க தான் நம்பர் 1 வாழ்க்கை ஃபுல்லானலாம் யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. ஒன்று அவங்க வர்றதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வாழ்க்கை இருந்திருப்பார், இல்லைனா இவர் வந்ததுக்கப்புறம் இன்னொருத்தர் வரப்போகிறாரு, அவ்வளோதான் வாழ்க்கை. ஆனால் நீங்கள் மையப்புள்ளியிலே இருந்தீங்கன்னா, அந்த சர்க்கிளில் இருக்கிற மையப்புள்ளியிலேயே வாழ்க்கையை ஓட்டினீங்கன்னா, நீங்கள் எல்லா டைப் ஆஃப் ஜானரும் பண்ணலாம், எல்லாருக்கும் பண்ணலாம், நீங்கள் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. மையப்புள்ளிங்கிறது எப்பயுமே அது சுழலாமல் கரெக்டாக அதே இடத்துல சஸ்டெயின் ஆகும் நான் நம்புகிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போது நிறைய படங்கள் பார்க்குறோம், சேம் மியூசிக் டைரக்டர்ஸே இருப்பாங்க. அதாவது ஒரே மியூசிக் டைரக்டர் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பண்ணுவாங்க, பாடலும் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அந்த பாடலில் இருக்க ஒரு இதை எடுத்து ஒரு ஃபைட் சீனுக்குமே பேக்ரவுண்ட் ஸ்கோராக போடக்கூடிய அந்த ஒரு இது இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் சில படங்களுக்கு வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும்தான் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது இதில் எது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு? ரெண்டுமே பண்ணுறதா இல்லை ஒன்று போய் பண்ணிட்டு வர்றது எப்படி இருக்கும்? இல்லை அப்படிலாம் இல்லை, நமக்கு ரெண்டுமே இஷ்டம்தான். என்னன்னா சில டைம் இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் வரும்போது என்னென்னா ஏன்டா இது மட்டும் வந்துச்சு அப்படிலாம் யோசிக்க மாட்டோம். நமக்கு ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு டைமிங்கில் வந்து படமே இல்லாமல் இருந்தோம். அப்போ படமே இல்லாத போது நம்ம ஏதோ வேற ஒரு படத்தோட மியூசிக்லாம் வேறு விஷுவல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு நம்ம மியூசிக் பண்ணி பார்த்துருக்கோம். அப்போ இப்போ ஒரு படம் கிடைக்குதுன்னா இதுவே பெரிய விஷயம் தானே. அதுக்கு எதுக்கு நீங்கள் அது நல்ல படமாக இருந்தால் பண்ண வேண்டியதானே. இப்போ மோசமான படம்னா பண்ண மாட்டோம், நல்ல படமாக இருக்குதுன்னா அதை பண்ணுவோமே அப்படிங்கிறதா. அப்புறம் அதுலேருந்து ஏதாவது கற்றுக்கலாம். நீங்கள் ஒரு படம் பண்ணும்போதும் அதுலேருந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கன்ஃபார்மாக கிடைக்கும் உங்களுக்கு. அது என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னா, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுவோம். ஒரு பணத்தை தாண்டி, அதாவது நமக்கு அதுலேருந்து ஒரு சேலரி வரும், அதை தாண்டி அந்த படத்தில் ஏதாவது ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம அது நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த படத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், நல்லா இல்லைனா புரிஞ்சுக்கிறோம் இனிமேல் இதை பண்ணவே கூடாதுன்னு. ஸோ எல்லா படமுமே நமக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி தானே. ஸோ அது அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட பாட்டு இருக்கும், நம்ம ஈகோவில் அவங்க பாட்டை வந்து யூஸ் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஜிவியோட நிறைய படம் பண்ணியிருக்கோம், பட் ஜிவி பாட்டு பண்ண படங்கள் அதில் அவரோட பாட்டோட இதையே எடுத்து பிஜிஎம்மாக வச்சு நிறைய பண்ணியிருக்கோமே, அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இது. அதான் சொல்லிட்டேன்லங்க, ஒரு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற ஒரு படம் அதை வந்து பிடிச்சிருந்தா ஆடியன்ஸ் கொண்டாட போகிறாங்க, அவ்வளோதான். பிடிக்கலன்னா அந்த படத்தை இது பண்ணோம். இந்த இதில் எதுக்கு நம்ம வந்து பர்சனல் இதெல்லாம் கொண்டு வந்து அந்த படத்துக்கு எடுத்து அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே. ஓடுனா நமக்கு நல்லது தானே, அவ்வளோதான். இப்போது ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது, இப்போ ஒரு டைட்டில் கார்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய இது வந்து டேரக்டரோட மியூசிக் டைரக்டர் கம்பைன் பண்ணி இது பண்ணுவாங்க, இல்லைன்னா சில விஷயங்கள்லாம் டேரக்டருக்காகவே இருக்கட்டும். அந்த மாதிரி இப்போ ஒரு ட்ரெய்லரில் மியூசிக்கை இதை போடலாம், இந்த மியூசிக் இது பண்ணலாம், அதெல்லாம் வந்து யாரோட ஒரு ஐடியாவாக இருக்கும்? இல்லை நம்ம பேசிக்காக இப்போ ட்ரெய்லரு டீசர்லாம் வந்து எடிட்டர்ஸ் கட் பண்ணும்போது அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் மியூசிக் கன்ஃபார்ம் வச்சு தான் கட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கட் பண்ணுறது ஒரு மீட்டருக்காக அது தேவைப்படும். சில டைம் நான் என்ன கேட்பேன்னா அதை கொடுங்க, அது என்ன இருக்குன்னு பார்ப்பேன். சில டைம் என்னன்னா நான் ஒன்று பண்ணிடுறேன், நீங்கள் அதெல்லாம் மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு நானே புதுசாக ஒன்று பண்ணுவேன். ஓகே, ஏன்னா ட்ரெய்லருக்குன்னு தனியாக பண்ணுவோம். ஓகே, அது ஏன்னா சில டைம் அவங்க கட்ஸ் வந்து நமக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும் இவங்க ஏதோ ஒரு பீட்டுக்கு தான் கட் பண்ணிருக்காங்கன்னு. அந்த பீட் இல்லாமல் நம்ம வேற பீட்டு போட்டோம்னா அவங்களுக்கு அது செட் ஆகாது, டைரக்டருக்கும் செட் ஆகாது. ஏன்னா அவங்க அதை நிறைய தடவை பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அவங்க கிட்ட அந்த ரெஃபரன்ஸ் மியூசிக்கை கேட்டு அந்த மீட்டர் பிடிப்போம், அவ்வளோதான். அந்த டெம்போவில் அது வேற ஒன்று பண்ணுவோம். ஸோ இதில் டிசைடிங் எப்படின்னா, இப்போ நம்ம ஒன்று ட்ரை பண்ணுவோம், நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவோம், ஒருவேளை அவங்களுக்கு அது பிடிக்கும், இல்லைனா அவங்களுக்கு சஜஷன்ஸ் இருக்கும், இந்த இடத்துல இப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான். அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த ட்ரெய்லர் வந்து நம்ம பண்ணும்போது நம்மளோட வாய்ஸ் வேணும்னு கேட்பாங்க எல்லாருமே, அது டைரக்டர்ஸ். நம்ம அதை ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஆடியன்ஸுக்கு தெரியும், என்னடா இவர் எல்லா படத்துலையும் இதே மாதிரி பண்ணுறாருன்னு. ஆனால் அது அவங்களே கேட்டு வாங்குவாங்க, எங்களுக்கு இது வேணுங்க, இப்படி ஒன்று பண்ணுங்க, நல்லா இருக்குங்க இப்படின்னு சொல்லி. அது அந்த மாதிரி சில சஜஷன்ஸ் இருக்கும். சில இப்போ ஒரு டீசெண்டாக கூட ஒரு ட்ரெய்லர் பண்ணிட்டு இருக்கேன், அதில் வந்து ஒரு பார்ட்டி வாய்ஸ் வேணும்னு கேட்டாங்க. ஸோ இது வந்து ஹெல்த்தியாக ஒரு கான்வர்சேஷனில் தான் நடக்கும் இது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ட்ரெய்லர் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நான் எடிட்டர்ஸ்க்கு நான் மியூசிக் கொடுத்துருவேன். அந்த படத்தோட தீம் இருக்கும், அதை வச்சு நானே ட்ரெய்லர் டீசருக்கு ஒரு மியூசிக்கு நானே கொடுப்பேன். ஒரு 1 மினிட்டுக்கு வேணும்னா 1 மினிட், ஒரு 1:30 இது மாதிரி கொடுத்த உடனே அவங்க அது கட் பண்ணுவாங்க. அது இன்னும் ஈஸி நமக்கு. ஓகே, இப்போது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்குமே ஏன் வந்துட்டு சாம் சிஎஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்துட்டு ஒரு கிங்காக இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை எடுத்து பார்த்தா ஒவ்வொன்றிலையும் வெவ்வேறு விதமான ஒர்க்கு. இப்போ கைதி எடுக்கிறோம் அப்படின்னா, கைதியில் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்துட்டு ஒரு சவுண்ட் வரும், டிங் டிங் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஏதோ நைட்லேயே நம்ம கேட்கக்கூடிய ஏதோ ஒரு சவுண்ட் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. அது கரெக்டாக அந்த கைதியில் உட்கார்றதா இருக்கட்டும். விக்ரம் வேதாவில் வந்துட்டு ஒரு 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 மேல் வாய்ஸை வந்துட்டு ரொம்ப கோரமாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து அவரோட ஒரு கேரக்டர்ஸாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு டீப் டவுனாக போய் பார்க்கும்போது தெரியுது. அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணுவீங்க? ஒரு ஸ்கிரிப்ட் படிச்சோன்னே இதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். இல்லை, நீங்கள் அது ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், அது ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தில் வந்து ஸ்பெஷலாக என்னென்னா, அது வந்து தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு புதையல் கிடைக்கும், அதை சம்மந்தமான ஒரு படம். ஸோ ஒரு புதையல் தண்ணிக்குள்ளே கிடைக்கிது அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? தண்ணிக்குள்ளே இருந்து பபுள்ஸ் மட்டும்தான் சவுண்டாக, தண்ணிக்குள்ளே என்ன பபுள்ஸ் தானே, அந்த அந்த ஏர் போகும்போது வர.
ஸோ ஃபுல் படத்தோட தீமே அதை வச்சு பண்ணோம். ஸோ இது வந்து இது எப்படி தோணும்னா நமக்கு வந்து அந்த 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 உலகம் என்ன இதில் இயங்குதுன்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த உலகத்துக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும்னு நமக்கு ஒன்று தோணும். இப்போ கைதி என்னன்னா அவர் ஜெயிலில் இருந்த கைதினா உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வரும்? ஜெயிலு, சாப்பாடு, விலங்கு, இப்படி தானே ஞாபகம் வரும். அப்போ கைதினா அந்த கம்பி தானே உங்களை மறைக்கிறதே அந்த கைதிங்கிறதுக்கும் நமக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? அந்த கம்பி தான். ஸோ அந்த கம்பியை வச்சு ஒன்று பண்ணலாமேன்னு தோணுது தான் அந்த கைதியோட டங்கிறது மியூசிக். ஸோ இது நீங்கள் ஒரு கேரக்டரோட ஒத்து போகிறது தானே, அந்த கேரக்டருக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்புறது தானே. இப்போ சில பாட்டுங்கள்லாம் பண்ணும்போது இப்போ இந்த படத்துலேயே ரெட்டத்தலையில் இவர் கன்று நிறைய யூஸ் பண்ணுவார். ஸோ ஒரு பாட்டு இருக்கும் கண்ணால் கொள்ளுறையன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டில் வந்து நீங்கள் கன் சவுண்டை வச்செல்லாம் நிறைய ரிதம் பண்ணோம். அது நீங்கள் கேட்கும்போது தெரியும். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டாங்கன்னா அதில் தெரியும். அதில் கன்னோட இப்போ லோட் பண்ணுறது அதை வச்சே அந்த பாட்டு இருக்கும். அதில் லோ எண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பாம்போட பிளாஸ்ட் ஆகிற சவுண்டில் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் சொன்னால் தான் தெரியும், சொல்லலைன்னா தெரியாது. ஆனால் நம்ம இதை சொல்லி இதை ஒரு விளம்பர இந்தியாலாம் கிடையாது. ஏன்னா நம்ம காசு வாங்கியிருக்கிறதே ஏதோ ஒன்று பண்ணணுங்கிறது தானே. அதை பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணணும்னு ஏன் சொல்லணும்னு யோசிப்பேன் நான், அவ்வளோதான். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் சொன்னாதாங்க தெரியும், நீங்கள் சொல்லலைன்னா தெரியாதும்பாங்க. ஓகே, அது ஓகே. ஓகே, நீங்கள் பண்ணதுல இது மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஒர்க் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்களோட ஃபில்ம் டிஸ்கோகிராஃபியில்? நிறைய இருக்குது. சாணிக்காகிதம், வஞ்சகர் உலகம் நிறைய இருக்குது. பட் அந்த படங்கள்லாம் வந்து எமோஷன்ஸ் சிலதெல்லாம் ஒர்க் ஆகாமல் படம் ஹிட் ஆகாமல் போயிருக்கலாம். பட் எனக்கு அதெல்லாம் வந்து சாணிக்காகிதம்லாம் இன்னும் நிறைய பேசியிருக்கலாம் தோணும். ஏன்னா சாணிக்காகிதம் படத்தில் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டே யூஸ் பண்ணாமல் எல்லாமே ட்ரைபல் கைண்ட் ஆஃப் சவுண்ட்லாம் யூஸ் பண்ணோம். ஸோ அதில் வந்து அதான் சொல்லணும், அதில் ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே யூஸ் பண்ணாமல் எல்லாமே நேச்சுரலாக ப்ரொடியூஸ் பண்ண சவுண்ட்ஸ் அது எல்லாமே. ஓகே, அதனால வெறும் கட்டை, வெறும் கம்பு, தகரம், தண்ணி டப்பா, தண்ணி கேனு இந்த மாதிரி வச்சு பண்ண படம் அது. அதில் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட் ட்ராக் நீங்கள் கிரியேட் பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப இப்போ ஒன்றுமே இல்லை. திடீர்னு கரண்ட் நான் என்ன யோசித்தோம்னா சரி ஓகே இப்போ கரண்ட் இல்லை, இன்னொரு ஒரு 10 நாளைக்கு கரண்ட் இருக்காது, ஆனால் இந்த படத்தை கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதுல ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வேணும் ஆப்வியஸ்லி. பட் அது இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட்டே வாசிக்க முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்கன்றதுல அப்படி யோசித்து பண்ண படம் தான் அது சன்கேதம். ஓகே, இப்போது இப்போ ஒரு ஆடியன்ஸாக நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்போது அதோட ஒர்க்குள்ளேயே நாம் ஒரு ஆளாக இருக்கும்போது அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷராக இருக்கும்? இப்போ சுற்றி இருந்து நிறைய பேர் இப்போ கைதி 2க்குலாம் வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருந்து நிறைய பேர் எல்லா இடத்துலையும் ஆடியன்ஸே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக இல்லாமல் அதுலேயும் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கீங்க அப்படிங்கும்போது அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷராக இருக்கும்? இப்போ அது வரலையே, இன்னும் லேட் ஆகுது அப்படின்ற என்ன மாதிரி புரியல. கைதி 2 ஓகே, அது இப்போ இந்த உலகத்தில் நம்ம ஆசைப்படலாம், என்ன வேணாலும் ஆசைப்படலாம். ஆனால் அது நடக்கிறதுக்கான காரணங்கள் எல்லாமே அமைஞ்சு வரணும். இப்போ நீங்கள் வெறுமனே இப்போ சினிமாங்கிறது வந்து ஒரு ஆள் சம்மந்தப்பட்டதெல்லாம் கிடையாதுங்க. அதில் ஒரு ப்ரொடக்ஷன் எல்லாருமே ஹீரோஸ் எல்லாமே டேட்ஸு அது இதுன்னு இருக்குது. இப்போ அவதார் ரிலீஸ் ஆகிருக்கு, அடுத்த அவதார் நான் தான் மியூசிக் பண்ணணும்னு நான் ஆசைப்படலாம். ஆனால் அது நடக்கணுங்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ கைதி 2 நடந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆடியன்ஸ் மாதிரி நானும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், நடக்கலான்னு ப்ரேயர் பண்ணுவேன். அவ்வளோதானே தரணும், அவ்வளோதான் நம்ம கையில் இருக்குது, வேறு என்ன நீங்கள் பண்ண முடியும் ஆக்சுவலி. பட் என்னென்னா நான் என்ன யோசிப்பேன்னா சரி ஓகே அப்போ நமக்கு கைதி மாதிரி வேறு என்ன படம் பண்ணலாம்? அதே கார்த்தி வந்துட்டாரா, சரி ஓகே அப்போ சர்தார் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம், அப்போ அதில் கைதி 2க்கு என்ன பண்ணுவோமோ அதோட ஒன்று பெட்டராக பண்ணுவோம்னு தானே தோணும். ஓகே, இப்போ ஃப்ரீ டைமில் அந்த இது கம்போஸ் பண்ணி பார்ப்பீங்க. இப்போ ஃப்ரீ டைமில் அதே மாதிரி நீங்கள் முன்னாடி ஒர்க் பண்ணதோட சீக்வலுக்கோ இல்லை எதுக்காவது நீங்கள் கம்போஸ் பண்ணிலாம் வைப்பீங்களா? இப்போ கைதி 2K கூட நீங்கள் ஒர்க் பண்ணி வச்சிருப்பீங்களா? இல்லை, கைதி அது ஒரு உலகம் தானே. இப்போ அந்த உலகத்துக்குன்னு ஒரு சவுண்ட் ஸ்கேப் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அது இருக்குது ஆல்ரெடி. அதை இப்போ கைதி 2ல் இம்ப்ளிமெண்ட் தான் பண்ண போகிறோம். இப்போ அதுக்குன்னு இப்போ புதுசாக பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அதில் எல்லாமே சவுண்ட் இப்போ நீங்கள் இப்போ கைதியோட சவுண்ட் எங்கே கேட்டாலும் உங்களால் இதை கைதின்னு பண்ண முடியும், யோசிக்க முடியும். ஸோ அது வந்து அந்த 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 சவுண்டுங்கிறது அந்த உலகத்துக்கானது. இப்போ நான் அதை எடுத்து கொண்டு போயிட்டு இப்போ நான் வந்து அதே அந்த கம்பியில் வாசித்த அதே டோனை கொண்டு போய் நான் இப்போ ஒரு வேற ஒரு படத்துக்கு பண்ணால் 100% சொல்லுவாங்க ஏன் இது கைதியில் போட்டது இப்படின்றாங்க. ஸோ அது அந்த உலகத்துக்கான மியூசிக் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து கைதி 2 வந்தால் நம்ம அதில் இருக்கிறத தான் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமே தவிர புதுசாக என்ன பண்ணுவோம்னு தெரியல. பட் ஆனால் அதோட ஸ்கிரிப்ட் அது தேவைப்பட்டால் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை புதுசாகவும் ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போது சில மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் நம்ம பார்க்குறோம், பேர்லாம் சொல்லுவோன்னா அவங்களோட சில ஒர்க்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அந்த ஹீரோஸ் மீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியோட அந்த மியூசிக் லெவல்ஸும் கம்மியாக இருக்கும். ஆனால் உங்கள்கிட்ட அப்படி பார்க்க முடியல. ஒரு நார்மலான ஒரு பட்ஜெட் வைஸ் ஒரு சின்ன ஹீரோ வந்தாலும் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் பிஜிஎம் அவங்களுக்கு போட்டுறீங்க. அது வந்து இப்போ சில பேர் இந்த மியூசிக் போய் இவருக்கு போட்டார். நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் பார்க்கலாம், அன்பே ஆறு உயிரை பாட்டை வந்துட்டு ரஜினி சாருக்கு போட வேண்டிய பாட்டு எஸ்ஜே சூர்யாவுக்கு போட்டிருக்காங்களே அப்படின்ற கமெண்ட்ஸ் இன்னும் வந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குமா? பெரிய ஹீரோக்கு இந்த மியூசிக் யூஸ் பண்ணிக்கலாம், அதனால இதை சேவ் பண்ணி வைப்போம் அப்படின்ற மாதிரிலாம். நான் மியூசிக் பண்ணுறது ஹீரோவுக்குங்கிறதே இல்லை. ஓகே, அந்த சிச்சுவேஷனுக்கு தான். இப்போ நீங்கள் இப்போ லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்தது, அதில் வந்து இவர் அவுட் ஆகிட்டு வருவார், நடந்து வருவார், அப்போ வந்து ஒரு பாட்டு போடுவாங்க. அந்த மாஸ் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் எந்த ஹீரோ நடிக்கணும்னு நினைக்கிறீங்க? அங்கே யார் வேணால் நடிக்கலாமே.
அந்த அந்த சிச்சுவேஷன் தானே. இப்போ நீங்கள் விக்ரம் மேதாவில் ஜெயிலுக்குள்ளே வந்து இது அந்த சரண்டர் ஆக போகிறாரு, வடையோட போகிறாரு. ஒருவேளை விஜய் சேதுபதி சார் வந்து அப்போ வந்து அவர் வந்து மாசா அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சீக்வன்ஸ் மாசு. அங்கே நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரமாக வந்து வேதா யார் தெரியுமா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் வேதா யாருன்னு காமிச்சு ஒருத்தர் நடந்து போகும்போது அந்த சீக்வன்ஸ் மாசு. ஸோ எல்லா படத்துலையுமே ஒரு சிச்சுவேஷன் இல்லைன்னா ஒரு சீக்வன்ஸ் தான் அது மாஸ் ஆகும். இப்போ பழைய காலத்தில் கிளீஷேவான ஒரு டைலாக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தன் வருவான்டா அப்படின்னு உடனே ஒரு ஷாட் வச்சிங்கன்னா ஒரு ஹீரோ என்ட்ரினா அந்த இடத்துல நமக்கு தெரியும், சப்கான்ஷியஸாக நமக்கு தெரியும் இப்போ விஜய் சார் வர்றாருன்னு, விஜய் சார் வரப்போறாருன்னு தெரியும். ஸோ அது மாஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே ஒரு கதை, அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அவர் அதே மாதிரி ஒருத்தர் வராரு அப்படின்னா அவரை நீங்கள் ஏன் வந்து அவர் சின்ன ஹீரோவாக பார்க்குறீங்க? நீங்கள் இங்கே பிரச்சனை அதுதான். இப்போ நீங்கள் இப்போ அந்த ஹீரோவுக்கு இவ்வளோ தான் சேலரி, சாரி இந்த அவருக்கு அவ்வளோதான் பிஸ்னஸ் இருக்குங்கும் போது அவங்க பண்ண வேண்டிய படமும் அந்த பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஒரு 1 கோடி ரூபா பட்ஜெட் இருக்க படத்தில் நீங்கள் வந்து ஹெலிகாப்டரை வெடிக்க வைக்கணும்னா அது எப்படி நடக்க முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஆனால் அந்த இன்டென்ஸாக ஒரு ஆட்டோவை கொளுத்துவார் அவர். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அந்த இன்டென்ஸ் சேம் தானேங்கிறேன். இப்போ வந்து அந்த ஆட்டோவை கொளுத்துறக்கும் போது அவருக்கு என்ன வெறி இருக்கோ அந்த வெறியை நீங்கள் வந்து மியூசிக்கலி பண்ணும்போது அங்கே நீங்கள் ரஜினி சாரே நடிச்சிருந்தாலும் இல்லை புது ஹீரோ ஒருத்தர் நடிச்சிருந்தாலும் அந்த இன்டென்ஸுக்கு தான் நம்ம வாசிக்கிறோங்கிறேன். அதுக்கு நீங்கள் வந்து அப்படி தான் பண்ணணும்னு நான் நினைப்பேன். அது இப்போ சிலர் சொல்லுவாங்க, இதுக்கே இப்படி வாசித்தாரு அவர் வந்து அதுக்கு எப்படி வாசிப்பாரு தெரியல, ஒருவேளை அதோட பெருசாக வாசிக்கலாம், இல்லை இதையே மியூசிக்கே அங்கே போட்டால் ஒருவேளை இந்த மியூசிக் அதுக்கு கரெக்டாக இருக்கலாம், தெரியல. ஸோ நம்ம வந்து கண்டென்ட்டுக்கு தான் ஒர்க் பண்ணுறோம் அந்த சிச்சுவேஷனுக்கு. அதனால பெரிய ஹீரோ சின்ன ஹீரோன்னு நம்ம பார்க்கறது இல்லை. ஓகே, இப்போ அந்த விக்ரம் வேதா இன்ட்ரோ ஷாட் சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நீங்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சீனாவோ இல்லை அங்கே இருக்க ஒரு பிளேஸில் இருக்க ஒரு விஷயமோ சேர்த்து அதுக்கப்புறம் இதை மெருகேற்றலாமா அப்படின்ற மாதிரி தோணுமா? ஏன்னா இப்போ நீங்கள் பிஜிஎம் போட்டிருந்தது என்னமோ ஒன்று தான், ஆனால் அந்த ஷாட்டில் அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த அலாரம் லைட் ஒன்று ப்ளே ஆகிட்டு இருக்கும் அந்த பேக்ரவுண்டுக்கு பின்னாடி. அது அந்த மியூசிக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும், டேஞ்சர் ஜோன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இது பண்ணும்போதே இருந்ததா இல்லை அது எப்படி இருந்தது? அதோட அந்த மியூசிக் முன்னாலே கிரியேட் பண்ணுது. அதாவது படம் ஷூட் போகிறதுக்கு முன்னாலேயே நம்ம அந்த தீம் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அவங்க வந்து அதை ஷூட் பண்ணும்போதே அவங்களுக்கு அந்த தீம் எல்லாம் தெரியும். அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் அவங்க அதை அந்த ஷூட் பண்ணுறாங்க. அந்த வடைங்கிறதும் வந்து பிளான்லலாம் கிடையாது. அந்த வடைங்கிறது அந்த டைமிங்கில் வந்து ஷார்ட் போகிறதுக்கு முன்னால் அங்கே டீ கொடுத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல ப்ரொடக்ஷனில். அப்போ வடை சாப்பிட்டுட்டு இருந்தார், ஷார்ட் ரெடின உடனே இதோடய போயிடலான்ட்டு போனது தான் அவர். அது வந்து அது பிளான்லாம் கிடையாது. இந்த மாதிரி அமையும். அதில் ஒரு நாய் வரும், அதுவுமே எந்த பிளானும் கிடையாது. அது நாயாக வரும், வடையை தூக்கி போடுவார். ஸோ இது எல்லாமே அதுவாக நடந்தது. அதே மாதிரி தான் இந்த நீங்கள் சொல்கிற இந்த சைரன் சவுண்டுமே அது வந்துச்சு, நம்ம அதை மேட்ச் பண்ணிக்கிட்டோம் டைமிங்லி, அவ்வளோதான். அது ஆக்சுவலாக பர்ஃபெக்டாக பிளேஸ் ஆச்சு. அதுதான் அது வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம அதை கிரியேட் பண்ணும்போது இப்போ அது தள்ளி வச்சு அந்த சவுண்டையும் இது கூட மேட்ச் பண்ணோம் நம்ம, அவ்வளோதான். ஆனால் அந்த தீம் அவங்களுக்கு முன்னாலே தெரியும். அது முன்னாலேயே அவங்களுக்கு பண்ணி கொடுத்த தீம் அது அவங்களுக்கு தெரியும். இது இப்படி தான் போட போகிறோம், இந்த தீம் இங்கே தான் வரப்போகுதுன்னு கேமராமேனுக்கு தெரியும், டைரக்டருக்கு தெரியும். ஸோ அது முன்னாலேயே அந்த மாசாக நம்ம ஒன்று பண்ணி கொடுத்ததுனால அது அவங்களுக்கு அந்த மைண்டில் இருந்ததுனால கொஞ்சம் லென்த் விடுவாங்க அவங்க. இப்போ ஒரு டைரக்டர்ஸ் கிட்ட நீங்கள் முன்னாலேயே மியூசிக் கொடுத்தீங்கன்னா அவங்க உடனே கட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது அமைஞ்சது தான். அது சில படங்கள் அமைஞ்சிருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அமையும். ஸோ அமைஞ்சதான் அந்த சைரனை வந்து நம்ம அது பண்ணது நீங்கள் சொன்ன மாதிரி அதே தான். அது டேஞ்சர் ஜோன், அப்புறம் அவரோட கேரக்டரை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து. ஸோ ஒரு அதில் மாதவன் சார் மேலே இருந்து வருவார், அந்த 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 இடமே சுற்றி நிற்கும். ஸோ ஒரு இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஆள் இவன் தான் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு டைலாக் கரெக்டாக பாஸ் விட்டுருப்பாங்க. அதாவது இதான் வேதா அப்படின்னு அது பயங்கர மாஸ் டைலாக். அது வந்து அது ஸ்டேட்மெண்ட்டு, அது ஒரு டைரக்டரோட ஸ்டேட்மெண்ட்டு. இவ்வளோ நேரம் பேசின ஒருத்தன் யாருன்னே தெரியாது, அது வேதானா யார் தெரியுமா, அவன் மேலேருந்து கத்தியோட இறங்கினா ஒருத்தன் 2 பிளந்துட்டான், இப்படி பயங்கர பில்டப், அவனெல்லாம் பார்த்தா நீ 1க்கு போயிடுவா, இப்படிலாம் இருக்குல்ல. இது பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஒரு 40 நிமிஷத்தில் 20 நிமிஷத்தில் ஒரு 25 நிமிஷம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சாது. கரெக்டாக அவர் வந்து நிற்கும் போது எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, எல்லாருக்கும் தெரியும், ஆடியன்ஸுக்கும் இதான் வேதான்னு. ஆனால் ஒரு மியூசிக் பாஸு அவர் சொல்லுவார் இதான் வேதா அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட்டாக கிரியேட் ஆகுது. ஸோ இது எல்லாமே பிளான் பண்ணது பாதி, மீதி வந்து ஸ்கிரிப்டில் இருந்துச்சு. இதான் வேதான்னு சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்கிரிப்டில் இருந்துச்சு, நான் படித்த ஸ்கிரிப்டில் இருந்துச்சு. வடையோட போகிறதோ இல்லை அந்த சைரன் சவுண்ட் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் அது இப்போ நீங்கள் அந்த சைரன் சவுண்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் அடிக்கும்போது அதை வந்து நீங்கள் நம்ம மியூசிக் வரும்போது அது கிளாஷ் ஆகக்கூடாது. மியூசிக்கு நம்ம மியூசிக் போயிட்டு இருக்கு, அது ஒன் சைடு அடிச்சிட்டு இருக்குன்னா அது கிளாஷாக இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணணும், அதை டைமிங்காக இது கூட மேட்ச் பண்ணணும் நம்ம. அது அந்த மாதிரி தான், அது கிரியேட்டிவ் ஒர்க். அது இது வந்து பெரிய விஷயமே இல்லை, உங்களுக்கு சொல்லும் போது பெருசாக இருக்கு. இதான் வேலையே, இதுதானே வேலை. புரியுது. இப்போ லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போது எனக்கு மாதவர் நரசிம்மா கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது ஜடா அப்படின்ற ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்படிங்கும்போது ஜடா அப்படின்றதே இவ்வளோ பெரிய ஒரு ரீச் கொடுத்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய படத்தை எடுத்துகிட்டு வருது அப்படின்னா, புஷ்பா 2லாம் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். அதோட இன்னுமே அதோட பிஜி ஸ்கோரை தான் நான் யூடியூப்லலாம் கேட்டுட்ருப்பேன் அப்போ. அப்படிங்கும்போது அதை நீங்கள் ட்ரெய்லரில் ப்ளேஸ் பண்ண அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படிங்கும்போது புஷ்பா 2க்கு உங்களுக்கு கிடைச்ச ஒரு
ஒரு ரெகக்னிஷன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை ஏதாவது ஒரு அப்ரிசியேஷன் யார்கிட்ட இருந்தாவது வந்த கால் அந்த மாதிரி எதாவது இருக்கா? நம்ம தமிழ்நாட்டிலே சாம் சிஎஸ் யாருன்னு யாருக்கு பாதி பேருக்கு தெரியாது. பாதி பேருக்கு தெரியாது. இப்போ ஒருவேளை இவர் பக்கத்தில் இவர் தான் அவரா ஏங்க உங்களுக்கு அப்படிம்பாங்க. நான் சொல்ல சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க பாதி பேருக்குமே வந்து என்னோடய மியூசிக் பிடிக்கும், என்னோடய பாட்டு பிடிக்கும், ஆனால் நான் தான் தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஹிந்தியில் ஆஃப்டர் புஷ்பாவுக்கு அப்புறம் நம்ம என்னென்னா அங்கே போய் ஏதாவது இப்போ மும்பையிலலாம் பார்த்து ஏதாவது பேசும்போது ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது அசால்ட்டாக நார்மலாக பேசிகிட்டு இருப்பாங்க. கடைசியில் யாராவது சொல்லுவாங்க இவர் தாங்க புஷ்பா 2 பண்ணாருன்னு, அப்புறம் நமக்கு மரியாதையே மாறும். அது ஒரு அடையாளம் தான். இப்போ நீங்கள் அங்கே இப்போ மகாவதார நரசிம்மாங்கிறதும் இதெல்லாம் ஒரு அடையாளம். என்னென்னா இப்போ நம்ம அது 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 அதுலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டது என்னென்னு இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் எடுத்துக்கிட்டது என்னென்னா அதுலேருந்து இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் படம், இந்தியா ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆகிற இத்தனை லாங்குவேஜில் இருக்கிற ஒரு படம், ஒரு பெரிய படம். இந்த படத்தை நம்மளால் 13 நாளில் பண்ண முடிஞ்சது அந்த படம் எனக்கு. ஸோ 13 நாள் நம்மளால் இப்படி ஒரு மாஸ் படம் பண்ண முடியும்னா, ஒரு வழக்கமாக இங்கே பண்ணும்போது ஒரு மாதம் ஒரு 2.5 மாதம் கொடுப்பாங்க இல்லையா, அதில் நம்ம எவ்வளோ பெரிய டாம் க்ரூஸ் சார் வந்தாலுமே அதுக்கு ஒரு படம் பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்த படம். அவ்வளோதான். அதை நம்ம அப்படி தான் எடுத்துக்கிறோம். ஆமாம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதில் என்ன கிடைச்சிச்சு அப்படின்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். நம்மளோட கான்ஃபிடென்ட் இன்னும் ஏறும். நம்மளோட கான்ஃபிடென்ட் என்ன ஏறும்னா, ஸோ இப்படிப்பட்ட படத்துக்கு நம்மளால் பண்ண முடியுதுன்னா அதை விட பெரிய படம் என்ன படம் வந்தாலும் பண்ணிட முடியும்னு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து. அப்புறம் என்னென்னா அந்த படத்தில் பயம் இருந்தது என்னன்னா, இந்த படத்தை நம்ம ஒரு 13 நாளில் பண்ணுறோம், ஒருவேளை தப்பாயிருச்சு, நம்ம பண்ணது நல்லா இல்லை அப்படின்னா சாமுக்கு வந்து மாஸ் படங்கள் பண்ண தெரியாது அப்படின்னு கன்ஃபார்மாக அது ஒரு இதாகும். 100% வரும். அது இது மாதிரி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் நம்ம தமிழ் சினிமாவில் மாஸ் படம் பண்ணி ஐயோ இவருக்கு பண்ண தெரியாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருக்காங்க. எனக்கே தெரியும். ஸோ நம்ம அந்த மாதிரி போயிடக்கூடாது, ஆனால் நல்லாவும் பண்ணிடணுங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த ப்ரெஷர் இருந்தது. ஸோ அதுலேருந்து அதனால் எனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே சிம்பிள் வேர்டு கான்ஃபிடென்ட். எனக்கு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிச்சு. ஸோ ஒரு 13 நாள் இந்த படத்தை பண்ண முடியும்னா ஃபியூச்சரில் இதை விட பெட்டராக இன்னொரு பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட். கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, இப்போ நிறைய விஷயங்கள் சீரியஸாக பேசிட்டோம். ஒரு ஃபன் செக்மெண்ட் மாதிரி பொதுவாக இது எல்லா செலிபிரிட்டிஸ்ட்டையுமே நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். பிளைண்ட் ரேங்கிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிளைண்ட் ரேங்க் என்னென்னா, பேர் சொல்லிட்டே வருவேன், அந்த டாப் 10க்குள்ளே அதை நீங்கள் எங்கேயாவது ரேங்க் பண்ணிட்டே வரணும். பின்னாடி என்ன வரும்னு உங்களுக்கே தெரியாது. அதான் பிளைண்ட் ரேங்கிங். என்னன்னா மியூசிக் டைரக்டர்ஸ் அப்போ யார் வேணா இருக்கும் அந்த 10 பிளேஸ்க்குள்ள. ஓகேவா? இப்போ இருக்கிறவங்களா எல்லாமே மிக்சடா கூட இருக்கும். ஓகேவா? பிளைண்ட் ரேங்கிங் ஃபீட் மியூசிக் டைரக்டர்ஸ் ஃபீட் சாம் சிஎஸ் சார். இது சாம் சிஎஸ் மியூசிக் டைரக்டரா இல்ல, நான் இப்ப ஓகே நீங்க ஒரு ஆடியன்ஸா நான் சொல்றேன். ஓகே டன். ஆமா ரசிகனா. ஓகே தேவிஸ்ரீ பிரசாத் 6th place. 6th. டி இமான் 8th place. 8. நிவாஸ் கே பிரசன்னா 7th place. 7th. ஓகே ஜிவி பிரகாஷ் 3rd place. 3rd. ஓகே சாய் அபியங்கர். அவர் இப்போ தான் வந்திருக்காரு. நான் இப்போ தான் 2-3 கேட்டுட்டு இருக்கேன், என்னால் அவரை ஜட்ஜ் பண்ண முடியல. பட் ஏதாவது ஒரு பிளேஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே 5th place வச்சுக்கோங்க. 5th. ஓகே ஏஆர் ரஹ்மான் 2nd place. 2nd. அனிருத் 3rd place. நான் யாரை சொல்லியிருந்தேன்? 3rd place கொடுத்துட்டீங்க. 4th. ஓகே சாம் சிஎஸ் 20th place. இது 10க்குள்ள தான் ரேங்கிங் நம்ம வைக்க முடியாதுல. ஓகே நீங்க ரேங்க் பண்ணலாம். நீங்க 10th place. 10th. ஆமா சாம் சிஎஸ் அவர்களே சாம் சிஎஸ்க்கு வந்து 10th place கொடுத்துருக்க சொன்னதனால இல்ல நான் வைக்கவே மாட்டேன். ஓ ஏ உங்க நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், நமக்கு இது நம்ம ரேஸ்லயே இல்ல, நம்ம இவங்க கூட எல்லாம் இல்ல. நம்ம இப்போ நீங்க சாம் சிஎஸ் நீங்க பேசல, நீங்க ஒரு ஆடியன்ஸா பேசுறீங்க. ஓகே ஆடியன்ஸா பேசுறேன்னா அதுக்கு கீழ என்ன இருந்துச்சு? 8th இருந்துச்சா? 8th சொல்லிட்டீங்க. 9 இருக்கு. 9th வச்சுக்கோங்க. ஓகே 9th. ஓகே ஹாரிஸ் ஜெயராஜ் சார். ஓ அவர் இருக்காரா? ஐயோ ஐயோ இது கொஞ்சம், ஏன்னா நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேனே. அப்படின்னா சரி ஒரு 4.5 வைக்க முடியுமா? அப்படிலாம் வைக்க முடியாது சார். ஓகே 4 இருக்கு, 10 இருக்கு. சாரி 4லாம் இல்லை, 10 இருக்கு, 1 இருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்குலாம் அவ்வளோ இடம் லேட்டர்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர்லாம் மிகப்பெரிய நல்ல மியூசிக் டைரக்டர். இப்போ நான் சேஞ்ச் பண்ண முடியாதா? சேஞ்செலாம் பண்ண முடியாது. அதனால தான் இது வந்து பிளைண்ட் ரேங்கிங். 1 இருக்கு, 10 இருக்கு, அவ்வளோதான் சார். அப்படின்னா நீங்கள் நான் இப்போ சொன்னதை வச்சு ஆடியன்ஸுக்கு தெரியும். நான் அவருக்கு வந்து இந்த 10க்கு சரி ஓகே 10 வேற இல்லையே. ஓகே ஆக்சுவலாக நீங்கள் வந்து எக்ஸலண்ட்டாக ஏதோ ஜட்ஜ் பண்ணி விளையாண்டுருக்கீங்க மாதிரி இருக்கு. இளையராஜா சார் அதான் நம்பர் 1. ஓகே என்னன்னா இதில் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார் நான் யோசிக்கலை. ஆமாம் நீங்கள் அதுக்கு முன்னால் வந்து இப்போ அனிருத்தும் சாய் அபியங்கரும் கேட்டதுனால அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ரீசெண்ட் டைமிங்கில். ஸோ அவங்கள வச்சுட்டோம். ஆனால் இப்போ நான் திரும்ப ஒரிஜினலாக இது சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து ஜிவி பிரகாஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் மிக சிறந்த கம்போசர் ஆக்சுவலி. அவர் ஏன்னா இப்போ நீங்கள் எம்எஸ்வி நீங்கள் நல்ல வேலை சொல்லலை. ஏன்னா அவர்லாம் வந்து இதுக்கும் மேலே தான் இருக்கணும். ஆமாம் என்னென்னா இப்போ சாய் அபியங்கர் அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஏன் பண்ண முடியாதுன்னா அவங்க இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நல்லா பண்ணுறாங்க.
பட் இங்கே என்னன்னா ஒரு ஒரு 40 படம் 50 படம் பண்ணவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது என்னன்னா, இங்கே வந்து மனுஷங்களை வந்து மேனேஜ் பண்ணுறது. இப்போ நீங்கள் வித்தியாசமான டைரக்டர்ஸு, வித்தியாசமான கதைகளை, இப்போ நீங்கள் ஒரு கிராமத்து படம் பண்ணியிருக்கணும், ஒரு ஒரு ஹை எமோஷனல் படம் பண்ணியிருக்கணும், அப்படி எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒருத்தரை ஜட்ஜ் பண்ண முடியாது. டூ இயர்லி அவரை நம்ம ஜட்ஜ் பண்ணுறது. அனிருத் நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம், ஏன்னா அவர் நிறைய பண்ணிட்டாரு, சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. 3 மாதிரியான படங்களோ இல்லை வந்து நிறைய லவ் படம் பண்ணியிருக்கிறாரு, நிறைய எமோஷனல் சீன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, நிறைய மாஸ் படம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரை நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம். சாய் வந்து ரொம்ப நல்ல மியூசிஷியன், ரொம்ப நல்ல இது. பட் இப்போ ஜட்ஜ் இந்த லிஸ்ட்டில் நான் அவரை வைக்கவே மாட்டேன். ஏன்னா அவர் இப்போ தான் வந்துட்டு இருக்காரு. மேபி நெக்ஸ்ட் இயரில் ஏதோ ஒரு 10 படம் வந்துருந்துச்சுன்னா நம்மளை அவரை ஜட்ஜ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அவரை ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் நீங்கள் ஹாரி ஜெயராஜ் வந்து மிகச்சிறந்த ஒரு மியூசிக் டைரக்டர். ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட நமக்கு பிடிச்சதே ஒரு 4-5 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்கும். ஆனால் அதை வந்து அவர் சவுண்ட் பண்ணுற விதம் இருக்குல்ல, அது பயங்கர வைடாக வேறு லெவல் பண்ணுவார். ப்ளஸ் அவருடைய கம்போசிங் நாலேஜ் ரொம்ப நல்ல செம்ம. அவர் சவுண்டுக்கு அவர் தான் நீங்கள் ஒன்று. ப்ளஸ் வந்து ஜிவி வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, மெலடினா அவருக்கு வந்து ஒரு மியூசிஷியனாக அவருக்கு தெரியும் இதை எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது. அப்புறம் ரகுமான் சார் நீங்கள் சொல்லவே வேண்டாம். நான் இப்போ இளையராஜா சாரா ரகுமான் சாரான்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2 பேரையுமே நமக்கு பிடிக்கும். ஆனால் ராஜா சாருங்கிறது டோட்டலி வேறு. அது ரகுமான் சார்ட்டே கேட்டிங்கன்னா அவர் இளையராஜா சார் தான் நம்பர் சொல்லுவார் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரியல, ஏன்னா எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அதுக்கான அவர் வந்து குறவெல்லாம் கிடையாது. அவருமே வேற ஒரு பிரளயம், அவர் வந்து பயங்கரமான ஒரு ஆள். பட்டு ராஜா சாருங்கிறது டோட்டலி வேறுங்க. அவர் வந்து நீங்கள் அவர் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு நான் பாட்டு கேட்குறேன். நான் என்னை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். மற்றவங்களை இப்போ அவர் தான் பெஸ்ட்டுங்க, நீங்கள் எல்லாம் அவர் தான் பெஸ்ட்டு சொல்லலாம் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு தனித்துப்பட்ட விருப்பம். எனக்கு வந்து அவர் தான் பெஸ்ட்டு. அனிருத்தும் ரொம்ப நல்லா பண்ணுறாரு, ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, ரொம்ப நல்லா பண்ணுறாரு. ஏன்னா இப்போ நீங்கள் அனிருத்துனா, இப்போ நீங்கள் அவர் மியூசிக் பண்ணாலே அந்த படம் வந்து எல்லாம் தேட்டரில் பார்க்கணுன்னு ஒன்று இருக்குது. கன்ஃபார்மாக வந்து மினிமம் கேரண்டி இல்லை, தேட்டரில் போனால் ஒரு மியூசிக்னால படம் கன்ஃபார்ம் மேலே தான் இருக்குமே தவிர கீழே இருக்காது. அந்த மாதிரி ஓகே. இமான் சார் எல்லாருமே, இமான் சாருக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அவர் ஒன்று பண்ணுறாரு, அவர் ஒரு கைண்ட் ஆஃப் சவுண்டிங்கில் பண்ணுறாரு. இப்போ இதில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இப்போ ரீசெண்ட் டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ப்ரோக்ராம்ஸ் இருக்கு இல்லையா, லைவ் ப்ரோக்ராம். ஆமாம். இப்போ விஜய் ஆண்டனி சாருக்கு, தேவா சாருக்கு, ஹிப்ஹாப் அது இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பயங்கரமாக போகுது. அது அனிருத் இவங்களுக்குலாம் ஏன் போகுதுன்னா, மக்களுடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா பயங்கர என்ஜாய் பண்ணுற மூடில் இருக்காங்க. இவங்கெல்லாம் அந்த மாதிரியான பயங்கரமான மியூசிக் டைரக்டர்ஸு. ஸோ இங்கே யாருமே ஒருத்தங்களுக்கு கீழே ஒருத்தங்க கிடையவே கிடையாது. நீங்கள் ரேங்க் பண்ண சொன்னதுனால இந்த டாஸ்க்னால தான் பண்ணுறமே தவிர, இது இப்போ நம்ம இதில் இப்போ எனக்கு பிடிச்ச வரிசை தான் இது. ஆனால் இப்போ டேலண்ட்னு பார்த்தீங்கன்னா இதில் பயங்கரமாக இப்போ இமான் சாராக இருக்கட்டும், எல்லாருமே பயங்கரமான டேலண்டான ஆட்கள். ஆமாம், இங்கே யாருமே குறைஞ்சவங்களே இல்லை. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. இப்போ இதுக்கப்புறம் நிறைய வெற்றிகள் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Slate today, slate tomorrow. Next phase. Next is now. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை.